ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர்கள் மே வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் முதுகுமாரன இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தளினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்ச ரத்தமும் உடையவராய் பிறந்தபடினால நன்றியப்பா. எங்கள் உதவி செய்வதற்காக தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வாரில் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அதற்காக நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி முத அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரலூர் ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜூஸில் பேர் எழுதியிருக்கிறபடினால நன்றியப்பா. எங்களை திக்கற்றலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்காக நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அதன்படி உண்மையிலோரும் போதுமானவருமாய் இருக்கிறவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளிலே நான் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி ஆண்டவரை தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என்னை காத்திடுமே அவர் நாமமதை துதி கீதங்களால் புகழ்வே. என்னை காத்திடுமே அவர் நாமமதை துதி கீதங்களால் புகழ்வே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. கண்ணீர் அவர் துடைத்திடுவார், தம் கரங்களால் தாங்கிடுவார். கண்ணீர் அவர் துடைத்திடுவார், தம் கரங்களால் தாங்கிடுவார். எந்தன் கல்வாரி நாயகன் இயேசுவாலே எல்லா பாவங்கள் அகன்றிடுவே. எந்தன் கல்வாரி நாயகன் இயேசுவாலே எல்லா பாவங்கள் அகன்றிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. பரமன் குரல் கேட்கும் போது பரமானந்தம் அடைந்திடுவே. பரமன் குரல் கேட்கும் போது பரமானந்தம் அடைந்திடுவே. எந்த அவசியங்கள் எல்லாம் அவர் கிருபையால் அதிசீக்கிரம் நிறைவேறுமே. எந்த அவசியங்கள் எல்லாம் அவர் கிருபையால் அதிசீக்கிரம் நிறைவேறுமே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என்னை காத்திடுமே அவர் நாமமதை துதி கீதங்களாடிடுவே. என்னை காத்திடுமே அவர் நாமமதை துதி கீதங்களாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியன் சாப்டர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது தொடர் செய்தியாக நாம் பார்க்க இருக்கிறது லார்ட் சப்பர், கர்த்தரின் திருவிருந்து என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர் செய்தியாக நாம் இதை தியானிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது ஏ ரிமைண்டர் ஆஃப் அவர் ரிடீமர்.
நமது மீட்பரை நினைவூட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த திருவிருந்து, அது கர்த்தரின் பந்தி அல்லது ராபோஜனம், இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பெயர்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் இட் இஸ் எ ரிமைண்டர் ஆஃப் அவர் ரிடீமர். நம்முடைய மீட்பரை நம்முடைய வாழ்க்கையிலே நினைப்பூட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை. இதில் 4 காரியங்களை நாம் பார்க்கின்ற முதல் காரியம் டிஸ்கோர்ஸ் ஆஃப் அவர் லார்ட். நான் உங்களுக்கு ஒப்புவிக்கதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பவுலிடத்தில் இதை ஒப்புவிக்கிறார். அது ஆண்டவருடைய போதனையாக இதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் இது இவருடைய சொந்த கருத்தல்ல. பவுல் சில சமயங்களிலே நாம் சொல்லும் பொழுது, பவுல் உயிர்த்தெழுது குறித்து, ஆண்டோடைய வருகை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நித்திய அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல தூக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை என்று சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே விதம் தான் கலாத்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனம் இப்படி வாசிக்கிறோம். கலேசியன் சாப்டர் 1 verse 11 and 12. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல டிஸ்கோர்ஸ் ஆஃப் அவர் லார்ட். எனவே இது பவுல் ஏதோ குறிப்பிட்ட சபைக்கு மட்டும் அந்த சமயத்துக்கு சொன்னது மாத்திரமல்ல என்று எண்ணிவிடக்கூடாது. இது ஆண்டவர் அவருக்கு கொடுத்து அதை சபைக்கு இன்றைக்கி சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். அதனால் எந்த பாரபட்சம் இல்லாமல் எந்த சபையில் இருந்தாலும், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற யாராக இருந்தாலும், இந்த கர்த்தருடைய பந்தியிலே அல்லது கர்த்தருடைய ராபோஜனத்திலே இது திருவிருந்திலே பங்கு பெறுகிற யாராக இருந்தாலும் இதை அறிந்து புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஏனெனில் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. என்ன சொல்கிறார்? இது எப்போ 2 காரியம் வாசிக்கிறோம். டைம் ஆஃப் டிஸ்கோர்ஸ் அண்ட் தீம் ஆஃப் டிஸ்கோர்ஸ். அதாவது ஆண்டவருடைய சொற்பொழிவுடைய காலம், எந்த காலத்தில் இது சொல்லப்பட்டது. 2வது காரியம் சொற்பொழிவுடைய கருப்பொருள் என்ன என்பதை தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் எதற்காக இதை சொன்னார், எப்பொழுது சொன்னார் என்று பார்க்கும்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 26 verse 2. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே தான் சிலுவையிலே பாடுபட்டு மரிப்பதற்கு முன்னதாக அவர் என்ன பண்ணுகிறார்? அந்த பந்தி பஸ்காவினுடைய ஆயத்த நாள் அன்றையில் இதை ஆண்டவர் அவர்களுக்கு சீஷர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே அதிகாரம் மத்தேயு 26 24 26 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 26 verses 24 to 26. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது பார்க்கும் பொழுது அந்த நடக்கிற அந்த 12 அப்போஸ்தலர்களே, சீஷர்கள் எல்லாரும் அநேக நிலைமையிலே, அநேக ஆவிக்குரிய நிலைமைகளிலே, அநேக மனநிலையிலே அவர்கள் அந்த இடத்துல கூடி வருகிறார்கள். அந்த கூடி வரும் பொழுது அது இஸ்ரேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டிலே பஸ்காவை ஆசரிக்கிற அந்த நாள், அதனுடைய நினைவாக இவர்கள் இதை அனுசரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த ஆபி மாதம் 14ஆம் தேதி அது மாலையிலே நடக்கின்ற ஒரு சம்பவம். அந்த பழைய ஏற்பாட்டிலே யாத்திராம்சம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யாத்திராம்சம் 13ஆம் அதிகாரத்தில் அது எப்படி அதை பங்கு பெற வேண்டும் என்று சொல்கிறார். எனவே இந்த பங்கு பெறுகிற அவர்களும் யூதர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் சிலுவையிலே பாடுபட்டு மரிப்பதற்கு முந்தினதா நாளிலே அவர் தம்முடைய சீஷர்களோடு மேல் வீட்டறையில் இருக்கும்போது சொல்லுகின்ற ஒரு காரியம். தீம் ஆஃப் த டிஸ்கோர்ஸ், அந்த சொற்பொழிவுடைய கருப்பொருள் என்னவென்றால் இயேசுனுடைய பாடு மரணம், அந்த இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைக்க போகிற மீட்பு. இதை தான் ஆண்டவர் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26 வாசிக்கும்போது 27-28 வசனம் இப்படி வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 26 verses 27 and 28. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த தீம் ஆஃப் த டிஸ்கோர்ஸ், சொற்பொழிவுடைய கருப்பொருள் என்ன? அநேகருடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக.
ஏன் இதை ஆண்டவர் இதை செய்கிறார்னா, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். அது ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆபி மாதம் 14ஆம் தேதியிலே அவர்கள் அதை நினைத்து அது பங்கு பெற வேண்டியது என்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை தான். ஆனால் இது மனுக்குலத்தை மீட்பதற்காக ஆண்டவர் திட்டமிட்ட காரியத்தை அந்த திட்டமிட்ட நாளிலே, குறித்த நாளிலே கர்த்தர் அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த இயேசுனுடைய பாடு மரணமும் மனுக்குலத்திற்கு கிடைக்கிற மீட்பும் இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் பவுல் 1 Corinthians 1:18 சொல்கிற சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே கலாத்தியர் 6:14 வாசிக்கிற, நானோ கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டப்பட்டேன். அவரால் எனக்கு உலகம் சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய அநேக காரியங்களை திருசாந்தமாக சொன்ன காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவிலே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அந்த நிறைவேறுதலை குறித்து தான் இங்கே ஆண்டவர் தேவனுடைய திட்டத்தை இங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அது கருப்பொருள் அதுதான். அது மாத்திரமல்ல, இதை ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆனால் இது அநேக சபைகளிலே வெவ்வேறு விதமாக இதை கடைபிடிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சில சபைகளிலே வருஷத்துக்கு ஒரு முறை, சில சபைகளிலே மாதத்துக்கு ஒரு முறை, சில சபைகளிலே வாரம் செய்கிறார்கள், சில சபைகளிலே அனிதனமும் பங்கு பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பந்தியை அவர்கள் ஆசரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எப்படி இருந்தாலும் கருப்பொருள் என்ன என்பது மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். 106ஆம் சங்கீதத்தில் 19-22 வரைக்கும் வாசிப்போம். Psalm number 106 verses 19-22. அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினபடியே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவளை விடுதலையாக்கி கொண்டு வருகின்ற அந்த காரியத்தை அவர்கள் ஒரு கற்பனையாக கொடுத்து, என்னை நினைவு கூறும்படி அந்த பண்டிகையிலே கர்த்தர் கொடுத்த விடுதலையை நினைவு கூறும்படி அதை அவர்களுக்கு ஆசரிப்புக்கென்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிற ஒரு காரியமாக பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த மீட்பை நம்முடைய வாழ்க்கையை நினைக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அதனுடைய கருப்பொருள் அதுதான். ஏதோ பிரசாதம் சாப்பிட்றது போல், மற்ற மதங்களிலே போய் பிரசாதம் வாங்கி சாப்பிடுகிறது போல் ஏதோ சாப்பிட்டு விட்டால் அது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று ஒருபோது நம்முடைய வாழ்க்கையை எண்ணிவிடவே கூடாது. இன்றைக்கி உலகத்தில் ஒரு காரியம் நம்ம நடக்கிற ஒரு திருமணம் நடக்கிறது, பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள், திருமணம் நடக்கின்றது. அதை ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுறாங்க, அதை நினைவு கூறுகிறார். பிறந்த நாளை நினைவு கூறுகிறார்கள், அதே மாதிரி திருமணத்தை நினைவு கூறுகிறார்கள். ஆனால் அது நினைவு கூறுகிறது வார்த்தைக்கும் அது சம்பவிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் அந்த பிள்ளைகள் பிறக்கிறதில்ல, ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் திருமணம் செய்கிறதில்லை. ஒரு தடவை நடந்த ஒரு காரியத்தை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை நினைவு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்து விட்டார்கள். தங்கள் மகிமையை பிள்ளை தின்கிற மாட்டினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அதே விதமாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மீட்பருடைய நினைவு நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த ரட்சிப்பு என்பது மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? அதனால் எபிரேயருக்கு நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். 3-4 வசனத்தில் வாசிக்கிறோம். Hebrew chapter 2 verses 3 and 4. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எனவே நாம் மிக ஜாக்கிரதையாக இந்த பந்தியை குறித்து நாம் அக்கறை கொள்ள வேண்டியது அவசியம். இதனுடைய கருப்பொருளை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில். எனவே ஆண்டவருடைய பாடு மரணம் என்பது தேவனே நமக்காக கல்வாரியில் பாடுபட்டு மரித்து கொடுத்த ரட்சிப்பு. எனவே இந்த ஆத்துமீக மீட்பு மிகவும் அருமையானது. அது ஒருபோது முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு சபைகளிலே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு சபைகளிலும் இதன் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து இதில் பங்கு பெற்று விட்டால் நமக்கு நித்திய மீட்பு கிடைக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம்.
அது மாத்திரமல்ல, சில சபைகளில் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிறது கூட, நான் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு அவன் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் மாம்சம் மெய்யான போஜனம், என் இரத்தம் மெய்யான பானம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆண்டோடைய பந்திக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனுடைய சூழ்நிலை வேறு, இதனுடைய சூழ்நிலை வேறு. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் அந்த மீட்பரை அவர் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆனால் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்றால் அது அதே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்தில் 52வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 6 verse 51 and 52. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். இது என்ன பண்ணுறா, யூதர்களுக்கு நல்லா தெரியும், என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம்னு நித்திய ஜீவன் அது சொல்லும்போது அது எப்படி நரமாமிசம் எப்படி நம்ம புசிக்க முடியும்? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் ஒரு பத்திரிகையில் இவ்விதமாக சில கிறிஸ்தவத்துக்கு எதிரான சில மக்கள் சொன்ன ஒரு காரியம் என்னன்னாக்கா, கிறிஸ்தவர்கள் நரமாமிசம் புசிக்கிறார்கள். ஏன்னாக்கா அவன் ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்கனாக்கா, இந்த அப்பமும் ரசமும் பங்கு பெறும் பொழுது என் மாம்சம் மெய்யான போஜனம், என் இரத்தம் மெய்யான பானம் என்று அதே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 54வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எனவே இந்த வார்த்தையை என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் அந்த அப்பத்தை அற்புத விதமாக பெருக பண்ணி அவர்களுக்கு கொடுத்த அந்த காரியத்தை இந்த ராபோஜனம் பந்திக்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்க குறிப்பிட்டு காண்பிக்கும் பொழுது இவர்கள் பங்கு பெறுகிறதை என்ன பண்ணுறாங்க, நரம் மாம்சம் புசிக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கும் அதை தவறாக புரிந்து கொண்ட மக்கள் அன்றைக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை அது ஆண்டவர் சொன்ன இந்த கருப்பொருளை அவள் உணர்ந்து கொள்ளாமல் இவன் எப்படி தன் மாம்சத்தை புசிக்க கொடுப்பான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே தான் 6ஆம் அதிகாரத்தில் யோவான் 6:60 இப்படி வாசிக்கின்றோம். ஜான் சாப்டர் 6 verse 60. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். எனவே இது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரத்தம் புசிக்கவே கூடாது. அது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஒருபோதும் அந்த மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். எனவே அதை உங்கள் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. எனவே அந்த பலிபீட இரத்தத்தை என்ன பண்ணணும், மிருகத்தினுடைய இரத்தத்தை அந்த பலிபீடத்திலே அது ஊற்றிவிட வேண்டியது அவசியம். பருகக்கூடாது. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தன் மாம்சத்தை புசிக்க கொடுப்பார், எப்படி தன்னுடைய இரத்தத்தை குடிக்க கொடுப்பார் என்று சொல்லி இது சொல்லுகிறதுனால தான் இவங்க சீஷர்களே என்ன பண்ணுறாங்க, இது கடினமான உபதேசம், வசனத்துக்கு விரோதமாக போகிறாரே, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக போகிறாரே என்று சொல்லி அன்றைக்கு அந்த மக்கள் இருந்தது போல் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, அதனுடைய உண்மையான தாற்பயத்தை உணர்ந்து கொள்ளாமல் இன்றைக்கு தைரியமாக சொல்கிறாங்க, இது இயேசுவின் சரீரம், இது இயேசுவின் இரத்தத்தில் நாம் பருகிறோம், இதை பருகினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதனுடைய கருப்பொருளை அவர்கள் உணர்ந்து கொள்ளலை. தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த இவ்வளவு விதமான ரட்சிப்பு இன்றைக்கி கிடைத்திருக்கிறதே, அந்த இரட்சகரை நாம் நினைவு கூறுகிறோமா, இரட்சகருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை தான் நாம் நினைந்து பார்க்க வேண்டியது அவசியம். அதனால தான் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பவுலனுடைய பக்தன் சொல்லும் பொழுது, அந்த சபையிலே ஒருவன் கொரிந்து சபையிலே புறஜாதிகளுக்குள்ளே காணப்படாத ஒரு பெரிய பாவத்தை அவன் செய்கின்றான். அந்த செய்ததை மற்ற மக்கள் யாரும் என்ன பண்ணலை, அதை அவர்கள் அதை ஒருத்தரும் கண்டிக்கலை அல்லது அவனை சீர்திருத்தம் பண்ணவில்லை. அவர்கள் பங்கு பெற்றுட்டு போய்விடுகிறார்கள். அந்த சகோதரனும் அதில் பங்கு பெறுகிறான். ஏன்னாக்கா அந்த கர்த்தருடைய பந்தினுடைய முக்கியத்துவத்தை கருப்பொருளை அவர்கள் உணரலை. அதே 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 7-8 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். எனவே அது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர், சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அவர் இல்லாமல் மீட்பில்லை, அவர் இல்லாமல் ரட்சிப்பில்லை. அவர் மூலமாகத்தான் நாம் ஆண்டவருக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அந்த மீட்பை கொடுத்த நம்முடைய வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோம், இன்றைக்கி அந்த மீட்பரோடு கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதே அந்த இரட்சகரை மறவாமல் நினைவு கூறும்படி கொடுத்த அந்த பந்தி.
எனவே அதனுடைய முதல் காரியம் டிஸ்கோஸ் ஆஃப் அவர் லைஃப். இதை ஆண்டவர் தான் என்ன பண்ணுகிறார் பவுலுக்கு சொல்ல, பவுல் வந்து அதை அந்த சபைகளுக்கு தெரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அநேக பேர் என்ன நினைக்கிறாங்க, பவுல் வந்து ஆண்டவரோடு கூட நேரடியாக வந்து 3.5 வருஷம் இல்லை, அதனால் பவுலுக்கு தெரியாதுன்னு சொல்லி. ஆனால் சுவிசேஷத்தில் சொல்லப்படாத ஒரு காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்பொழுது இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்பொழுது 35வது வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். எனவே இது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று பவுலுங்க சொல்லுகிறதை இன்றைக்கு வேறு எந்த சீஷர்களும் அதை சொல்லலை. அதனால் இது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம். எனவே டிஸ்கோஸ் ஆஃப் அவர் லார்ட். எனவே இது பவுலுடைய கருத்து அல்ல, ஆண்டவருடைய கருத்து, ஆண்டவருடைய ஒரு போதனை. எனவே இது இந்த காலம் வந்து இயேசு பாடுபட்டு மரிப்பதற்கு முந்தின நாளில் நடக்கின்ற ஒரு சம்பவம். அதனுடைய கருப்பொருள் மனுக்குலத்தை கொடுத்த மீட்பர் ஆண்டவராகிய இயேசு. வேறு எந்த வகையிலும் பாவ மன்னிப்பு மீட்பும் கிடைக்காது, அவரால் இன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை என்பதை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் மறந்து விடாமல் நினைவு கூறுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். எனவே அதனுடைய கருப்பொருள் அதுதான். ரெண்டாவது காரியம் வாசிக்கும் பொழுது முதலாவது டிஸ்கோஸ் ஆஃப் அவர், ரெண்டாவது டிவைன் ரெவலேஷன். இது வந்து தேவனே அவருக்கு என்ன பண்ணுறார், பவுலுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கணும். இன்றைக்கு அநேக மக்கள் என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு விதமான போதனைகளை என்ன பண்ணுறாங்க நீ கூறுகிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தர் வந்து என்ன பண்ணுகிறார், இது கர்த்தர் எனக்கு தெளிவாக சொன்னார், எனது விடிய காலையில் 3 மணிக்கு எழுப்பி என்னோடு பேசினார் என்று சொல்லி ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு விதமாக ஊழியர்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். அநேக முரண்பாடுகளையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து திட்டமாக பவுல் சொல்லும் பொழுது அதனுடைய முரண்பாடு எதுவுமே இல்லை, இருக்க முடியாது. ஏன்னா the law of the Lord is perfect. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால் கலாத்தியர் சொல்லும்போது சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை கர்த்தரிடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று கொரிந்தில் சொன்ன நபர் என்ன சொல்கிறார், கலாத்தியர் சொல்லும் பொழுது நான் அதை ஒரு மனுஷனாலே பெற்றதுமில்லை, மனுஷனாலே கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ இட் இஸ் எ டிவைன் ரெவலேஷன். 2 காரியங்கள் வாசிக்கிறோம், டிரெக்ட் ரெவலேஷன் அண்ட் டெஃபினைட் ரெவலேஷன். அது நேரடியான ஒரு வெளிப்படுத்துதல், ரெண்டாவது திட்டவட்டமான ஒரு வெளிப்பாடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 14 to 16 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 1 Corinthians chapter 10 verses 14 to 16. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ அதை வாசிக்கும் போது இட் இஸ் எ டைரக்ட் ரெவலேஷன் அண்ட் டெஃபினைட் ரெவலேஷன். அதாவது என்னன்னாக்கா அது திட்டவட்டமான தெளிவான ஒரு வெளிப்பாடாக நாம் பார்க்கின்றோம். பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொள்வீர்களானால் அதனால் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா. எல்லா சபைகளிலும் நான் கிறிஸ்தவர்கள் நாங்கள் இயேசு தான் விசுவாசிக்கிறோம், இயேசு தான் வந்து கல்வாரியில் பாடுபட்டு மரித்தார் என்று சொல்லி இன்றைக்கு அதை நம்புகிற மக்கள் இருக்கிறாங்க, அதை சொல்லுகிற மக்கள் இருக்கிறாங்க. அதோடு கூட அநேக விதமான பாரம்பரிய கொள்கைகளை கடைபிடிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இதை சடங்காச்சாரமாக செய்கிற மக்களை இன்றைக்கு சபைகளிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் முக்கியமான கருப்பொருள் இல்லது என்பதையும் அந்த தனிப்பட்ட நபருக்கு அவருக்கு உள்ள உறவு எப்படிப்பட்டது என்பதையும் உணர்ந்து பார்த்து செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். எனவே அது வந்து ஒரு பவுலுக்கு மட்டும் நேரடியாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்பதை நம்முடைய வாழ்க்கையை மறந்து விடவே கூடாது. ஸோ தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை. அதனால் 2 தீமோத்தேயின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். 2 Timothy chapter 3 verse 16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால பவுல் அப்போஸ்தலர் 20 வந்து எபேசு சபையில் இருக்க மக்கள் சொல்லும்பொழுது பிரயோஜனமானவைகளில் ஒன்றை நான் உங்களுக்கு மறைக்காமல் வீடுகள் தோறும் சொன்னேன்னு சொல்கிறார்.
எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது தேவன் அந்த ஊழியர்களை கொண்டு வெளிப்படுத்தின ஒரு காரியங்களை இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் அதை உணர்ந்து அது நேரடியாக கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுதான் எபிரேயர் 3:7 வாசிக்கும்போது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்தை அன்றைக்கிருந்த அப்போஸ்தலர்கள் அவரிடத்திலிருந்து கேட்டு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள். அதுதான் 1 யோவான் 1 முதல் வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். 1 யோவான் 1 முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எனவே ஏதோ ஒரு கற்பனை அல்ல, ஒரு மத சடங்கு அல்ல, ஒரு கொள்கை அல்ல. இது தேவனே தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம். அது வெளிப்படுத்தப்பட்ட காரியம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாய் சபைக்கும் இன்றைக்கு நமக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதனால் இது ஏதோ ஒரு சபைகளுடைய கொள்கையாக இன்றைக்கு நான் பார்க்க அநேக சபைகளிலே வெவ்வேறு விதமான கொள்கைகளை இதை குறித்து சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஒருத்தர் ராத்திரி சாப்பிடணுன்றாரு, சூரிய உதயத்துக்கு முன்னாடி சில பேர் பங்கு பெறணுன்றாங்க, ஒவ்வொரு கால்களை கழுவி தான் அதில் பங்கு பெறணுன்றாங்க, நகை இருந்தவர்கள் நகை போட்டவர்கள் பங்கு பெறக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு விதமாக சொல்கிறதை நான் பார்க்கிறோம். வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சபைகளிலே பார்க்கிறோம். ஏன்னாக்க அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் தாங்கள் தன்னுடைய தனித்துவத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். நாங்கள் தான் மற்றவர்களை காட்டிலும் மிக கருத்தாக இதை நான் பங்கு பெறுகிறோம் என்பது வெளிப்புறமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஒழிய உண்மையான கருப்பொருளை இன்றைக்கு விட்டு விட்டார்கள். ஆதி நாட்களிலே அவ்விதமாய் நடந்ததை நான் பார்க்க முடியும். ஆதி நாட்களிலே என்ன நடந்ததுனாக்கா, சபைகளிலே 1 கொரிந்தியர் புத்தகத்தில் அதே 11 நான் பார்க்கும் பொழுது 29 நான் வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 11 verse 29 onwards. எண்ணத்தின் நாளனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எனவே இட் இஸ் எ டைரக்ட் ரிவலேஷன் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து நமக்கு நேரடியாக வெளிப்படுத்தப்படுகிறது. அன்றைக்கு அப்போஸ்தலர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு ஆவியானவரை கொண்டு இன்றைக்கு சபை ஊழியர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையினால் வெளிப்படுத்தப்படுகிற ஒரு காரியம். எனவே இட் இஸ் எ டெஃபினைட் ரெவலேஷன் அண்ட் டைரக்ட் ரெவலேஷன். எனவே அது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவருக்கு இருக்க உறவு எப்படி இருக்கணும் என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் அவசியம். ஆனால் ஆதி நாட்களிலே அந்த கொரிந்து சபையிலே ஆண்டவருடைய அந்த சத்தியத்துக்கு செவிகூடாமல் கீழ்ப்படியாமல் புறஜாதிகளைப் போல நடந்தபடியினாலே அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனராய் மாறினார்கள். பலவீனராய் மாறினது மாத்திரமில்லை, தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தவறிவிட்டார்கள். அவருடைய உறவானது மற்றவர்களோடு கூட இருக்க ஆரம்பித்தது. எல்லாரோடு கலந்து அவர்கள் வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தார்கள். இதிலே பலவீனப்பட்டார்கள். இதனாலே ஆண்டவர் சிட்சித்தார், வியாதிப்பட்டார்கள். அந்த சிச்சைக்கு அவர்கள் செவி கொடுக்காத போனபடினாலே அநேகர் நித்திரையும் அடைந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இதனால் என்ன நினச்சிட்டாங்க, அந்த நாட்களிலே சரித்திரத்தில் பார்க்கும் ஏறக்குறைய 300 ஆண்டுகளாக என்ன பண்ணினாங்க, இதில் ஏதோ இருக்குது, அதனால் இதை என்ன பண்ணணும், நம்ம பயபக்தியோடு கூட இதை நான் உட்கொள்ளணும் என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, தங்களை நிதானித்து தருவதற்கு பதிலாக அவர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அப்பத்து ரசத்தையும் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தெய்வீகத்தன்மை இருக்குன்னு சொல்லி அதை விக்கிரமாக அதை மாற்றிவிட்டார்கள். அதில் ஏதோ இருக்குது, அதை சரியாக சாப்பிட்டாக்கா நமக்கு எதுவும் வர்றதில்ல, தவறாக சாப்பிட்டா ஏதோ வருது, அதில் ஏதோ இருக்குது என்று சொல்லி என்ன பண்ணாங்க, கால வட்டங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாங்க, தங்களை நிதானித்திருப்பதை இரட்சகரை நினைவு கூறதை விட்டுவிட்டு அதை ஒரு விக்கிரமாக அவர்கள் செய்கிறது பாருங்கள். இது சரித்திரங்களிலே நான் பார்க்கும். உதாரணமாக இஸ்ரேல் ஜனங்கள் அந்த 21 பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வனாந்தரத்தில் அவர்கள் வழி நிமித்தமாய் மனமடிவு உண்டானபடினால மோசைக்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அப்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஆண்டவர் என்ன பண்ணி அவர்களுக்கு அனுப்பினார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களை கடித்தபடினாலே அநேகர் விஷம் ஏறி மறிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர்களுக்காக ஆண்டவர் விண்ணப்பம் பண்ண சொல்லி மோசையினிடத்தில் அவர்கள் முறையிடும் பொழுது மோசை ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய உருவத்தை செய்து அதை ஒரு கம்பிலே தூக்கி வை, கடிபட்டவன் எவனோ அதை நோக்கி அதை பார்த்தால் அவன் பிழைப்பான் என்று சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதை எல்லாரும் கடிபட்டவன் தான் விடுதலை ஆகணும், நான் மறிக்காமல் பிழைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது தூரத்திலிருந்து பார்த்தா போதும். இதே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷத்திலே 3 14-15 வசனங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். John chapter 3 verse 14 and 15.
சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எனவே he must be lifted up. ஏன்னா யோவான் 12 சொல்கிறார், நான் உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது எல்லாரையும் என் அண்டையில் இழுத்து கொள்வேன் என்று சொல்கிறார். ஏசாயா 45:22 வாசிக்கிறோம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கணும் ஒழிய அதில் நான் பங்கு பெறுகிறதுனால விடுதலை கிடைக்கும், அது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நான் ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. எனவே சபைகளிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வியாக்கியானம் சொல்லலாம். பட் இட் இஸ் a direct revelation from God and it's a definite revelation. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இன்றைக்கி அந்த யார் எதற்காக பாடுபட்டு மரித்தார், அந்த மரித்து ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு என்ன பலன் கிடைத்தது, இன்றைக்கி நாம் அந்த பலனை எந்த வகையிலே நாம் அந்த விடுதலையாக்கப்பட்ட நிலைமையிலே நாம் இருக்கிறோம், சிறையிருப்பில் இருக்கிறோமா அல்லது ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே அதில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஸோ இட் இஸ் எ டிவைன் ரெவலேஷன். இதை நம்முடைய வாழ்க்கையை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. எனவே முதல் காரியம் டிஸ்கோஸ் ஆஃப் அவர் லார்ட், ரெண்டாவது காரியம் டைரக்ட் ரெவலேஷன், மூன்றாவது காரியம் வாசிக்கும் பொழுது டிரைவ்ட் ஃப்ரம் அவர் லார்ட், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காரியம். அதாவது என்னென்னாக்கா வாசிக்கும்போது பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், யாத்ரா புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம், 12ஆம் அதிகாரம் முதலாவது எடுப்போம். யாத்ரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். முதலாவது அங்கே ஆண்டவராய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பிதா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே அவளை பாலும் தேன் ஓடுகிற தேசத்திலே அவளை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்னார். 400 வருடங்களுக்கு முடிந்த பின்னதாக 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு போகிறது. வாசிக்கலாம் யாத்ரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40-41 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தருக்கு சோத்திரம். அது எப்படி இருக்குன்னு எப்போ என்பதை பார்க்கும் பொழுது அதே 12ஆம் அதிகாரத்தில் 42-3 வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அப்புறம் 13ஆம் அதிகாரத்தில் யாத்ரா புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 3வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். யாத்ரா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஒடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக. எனவே இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை துதிக்கிறதுல எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ அதே போல தான் இதுக்கும் ஆண்டவருடைய ஆராதனை என்று சொல்கிற இந்த காரியத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். இட்ஸ் ஏ டெஃபினைட் ரெவலேஷன். ஏன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இட் இஸ் எ டைரக்ட் ரெவலேஷன், இட் இஸ் எ டெஃபினைட் ரெவலேஷன். அந்த மீட்பரை நாம் ஒருபோது மறந்துவிடக்கூடாது. மீட்பர் செய்த மீட்பின் திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ஆனால் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின ஒரு வாக்குத்தத்தம். எனவே அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இந்த புதிய ஏற்பாட்டிலே தம்முடைய சீஷர்கள் மூலமாக மனுக்குலத்திற்கு கொடுக்கிறார். எனவே டிரைவ்ட் ஃப்ரம் அவர் லார்ட். 2 காரணம் வாசிக்கிறோம். அட்மினிஸ்டர்ட் டு த சர்ச், சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். 2வது அத்தாரிட்டி இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், அத்தாரிட்டி இஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துவே அதற்கு அதிகாரியாக இருக்கின்றார். ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு விதமாக இதை அவர்கள் நடத்துகிறார்கள். இதை பார்க்குறோம். முதலே சொன்ன மாதிரி தினமும் பங்கு பெறுகிற மக்கள் இருக்கிறாங்க, வாரம் வாரம் பங்கு பெறுகிற மக்கள் இருக்கிறாங்க, எப்பெல்லாம் சபை கூடி வராங்களோ அப்போ பங்கு பெறுகிற மக்கள் இருக்கிறாங்க, மாதத்தில் ஒரு முறை பங்கு பெறுகள் இருக்கிறாங்க, வருடத்திற்கு ஒரு முறை பங்கு பெறுகள் இருக்கிறார்கள். சிலர் சில நாளை விசேஷித்து கொண்டு அதில் பங்கு பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். எப்படி பங்கு பெற்றாலும் பங்கு பெறுகிறனுடைய நோக்கம் என்ன, எதற்காக பங்கு பெறுகிறோம் என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே இது ஆண்டவராலே சபைக்கு, சபை என்று சொல்லும்போது எது சபை? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட
தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். சபை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அங்கே மூப்பர்களிடத்திலே எபேசு சபையின் மூப்பர்களுக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தும் விசேஷத்தை சொல்லுகிற மாதிரி எபேசு சபையின் மூப்பர்களுக்கு மாத்திரமல்ல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த தமது சபை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் மத்திய 16:18 இயேசு சொல்கிறார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அது மேற்கொள்ளுவது இல்லை என்று சொல்கிறார். எனவே இது ஆண்டோடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. எனவே அவருடைய சரீரமாக சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. எனவே இதை கொடுத்த அதிகாரம் அவருக்கு தான் இருக்கிறது ஒழிய ஒவ்வொரு சபைகளிலும் அந்த கட்டளையை ஒவ்வொரு விதமாக மாற்றி தங்களுக்கு சௌரியத்துக்காக தங்களை வித்தியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, மற்றவர்களை விட நாங்கள் அதை சிறப்பாக நடத்துகிறோம் என்பதற்காக அநேக காரியங்களை கூட்டுகிறார்கள், அநேக காரியங்களை குறைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அவ்விதமாக செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. எனவே இது அவருடைய சபைக்கு. அதனால தான் ஆண்டவராய் இயேசு பேதுரை பார்த்து சொல்கிறார், என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக. அப்போ ஹூ இஸ் த அத்தாரிட்டி ஆஃப் த சர்ச்? அந்த சபைக்கு அதிகாரி யார்? இன்றைக்கி அந்த சபைக்கு இன்றைக்கு அதிகாரி ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி அத்தாரிட்டி. ஆண்டவர் தான் அதற்கு அதிகாரியாக இருக்கிறார், அவர் தான் தலைவராக இருக்கின்றார். எபேசியர் இருக்கின்ற 1 அதிகாரம் கடைசி 3 வசனத்தை வாசிக்கலாம். 20-23 வசனம். எபேசியன் சாப்டர் 1 verse 20-23. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஸோ அத்தாரிட்டி இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். எனவே சபைக்கு அதிகாரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே அந்த அதிகாரியாகி ஆண்டவர் தான் இந்த கற்பனைகளை, இந்த கட்டளை சபைகளுக்கு என்ன பண்ணுகிறார், நிபந்தனை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் அவர் கொடுத்த உலகத்து பிரகாரமான ஒரு அதிகாரி, மேலதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை மாற்றவும், அதை அல்லது அது கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை அதை தவிர்க்கவும் எந்த அதிகாரமும் கீழானவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளை ஒளிந்து போவதில்லை என்று சொல்கிறார். எனவே குறைவற்ற தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் கூட்டினாலும் அது தவறாயிரும், குறைச்சாலும் அது தவறாயிரும். எனவே நம்முடைய தலையாகிய கிறிஸ்து என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. ஏன்னா அவர் கொடுத்த ஒரு கட்டளை, அவர் கொடுத்த ஒரு போதனை. எனவே அவரை நினைவு கூறும்படி நாம் ஆசரிக்க வேண்டிய ஒரு காரியம். இதை விட்டுவிட்டு ஒவ்வொரு சபைகளில் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் சொல்லுகிற கற்பனைகளின்படியும் அவர் செய்ய சொல்லுகிற சடங்குகளின்படியும் அதை நிறைவேற்ற வேண்டியது அவசியம் என்று சொல்லி இதை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். முக்கியமான கருப்பொருளை விட்டு விட்டார்கள். வெளிப்புறமான சடங்கு சம்பிரதாயத்துக்கு முக்கியத்துவப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 13-14 வசனத்தில் இப்படி இயேசு சொல்கிறார். மார்க் சாப்டர் 7 verse 13 and 14. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து என்ன சொல்கிறார், அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். எனவே ஆண்டோடைய வார்த்தைக்கு தான் செவி கொடுக்கணும். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவனை எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்கிறார். எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறோமா, அல்லது நம்முடைய பாரம்பரிய சடங்கு சம்பிரதாயமாக நாம் செய்கிறோமா, அல்லது நம்முடைய சபை போதகர்கள் தலைவர்கள் சொல்கிற எந்த காரியமாக இருந்தாலும் நான் நம்பி போகிறோமா? ஆதி திருச்சபையில் அப்படி இல்லை. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடியினாலே தெசலோனிக்கரை பார்க்கணும் அதிக நற்குணசாலிகளாக இருந்தார்களாம். ரோமன் கத்தோலிக்க பைபிளில் இன்னும் அருமையாக போயிட்டு அது எழுதி இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் போதிப்பது மறைநூலுடன் ஒத்துள்ளதா என்று என்ன பண்ணால் ஒப்பிட்டு பார்த்தார்களாம். அது அப்போஸ்தலர்கள் போதிக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது மிக மிக முக்கியம். பிகாஸ் ஹி இஸ் தி அத்தாரிட்டி. அவர் தான் அதுக்கு சபைக்கு தலையாக இருக்கிறார், அவர் தான் அதிகாரியாக இருக்கின்றார். எனவே அவருடைய வார்த்தையின்படி தான் நான் நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தது நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். பேதுரு யோவானும் அவர் ஆதி திருச்சபையிலே போய் சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிற நாட்களில் அவர்கள் சிறையிருப்பிலே அவர்கள் சிறைப்படுத்தி விடுகிறார்கள். அப்போ அந்த உலக அதிகாரம் ரோம அரசாங்கம் என்ன பண்ணுது, அவர்களை இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது, என் நாமத்தை குறித்து எவ்வளவும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்கள் கண்டிக்கும் பொழுது சொல்லுகிற வார்த்தையை கவனிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 4 அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாம். ஆக்ட் சாப்டர் 4 verse 18 and 19. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள்.
பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே இடறலுக்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையை நான் சீயோனிலே வைக்கிறேன் என்று சொல்லி 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த கடைசி நாட்களிலே அதை யார் ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து அவர் சொன்ன வார்த்தையின்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள் இடற போகிறதில்லை. ஆனால் மனிதனுடைய பாரம்பரியம் உலக வழிபாடுகளை பற்றி கொண்டு போகிற மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த இடறுதல் உண்டாகும். அதை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம். அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள். அப்போ எதற்கு கீழ்ப்படுகிறாங்க? மனிதனுடைய கொள்கைகளுக்கும் மனிதனுடைய பாரம்பரியத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே நடந்த சம்பவம். பரிசேயருடைய உபதேசத்தையும் சதுசேயருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அந்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார். அதனால தான் 1 கொரிந்தியர் 5 சொல்லும்போது இயேசு சொல்கிறார், பழைய புளித்த மாவடையில் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவுள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இட் இஸ் அட்மினிஸ்டர்ட் டு த சர்ச். எது சபைக்கு? அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த ஒரு சபை. அந்த சபை மக்கள் யார்? எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். எபேசியர் சாப்டர் 3 verse 14. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. வாசிக்கும் போது பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனர். இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது இப்போ பரலோகத்திலும் ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறார்கள், பூமியிலும் ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறதை நான் பார்க்கின்றோம். எனவே இயேசு மனுக்குலத்திற்காக வந்தார், மனவாட்டிக்காக இயேசு வரல, மனுக்குலத்திற்காக வந்தார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டியது அவசியம். ஏன்னா ஆதி ஆமத்தில் நான் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர்கள் அந்த ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போன உடனே ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறார், உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கு பகை உண்டாக்குவேன், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி அந்த மனுக்குலத்தில் இரட்சகர் வந்து இந்த பிசாசை அவர் மேற்கொள்வார், அவருடைய பிசாசை வீழ்த்துவார், பிசாசின் அதிகாரத்தில் இருக்கிற மக்களை மீட்டுக் கொள்வார் என்பதை அங்கே உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்த இயேசுவை குறித்து அங்கே தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ மனுக்குலம் வீழ்ந்து போனது, அந்த மனுக்குலத்தை மீட்க தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதாவது யோவான் 1ஆம் அதிகாரம் 29 வசனத்தில் வாசிக்கிற, மறுநாளில் இயேசு தன்னிடத்தில் வருகிறதை யோவான் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மனவாட்டினுடைய பாவத்தை மட்டும் சுமந்து தீர்த்தவர் இல்லை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தை வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதான் ஏசாயா 45:22 வாசிக்கிறோம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அப்போ அவர்தான் தேவன், அவர்தான் அதிகாரி. எனவே வானத்தின் பூமியில் அவருக்கு தான் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற பிரகாரம் தான் நாம் கீழ்ப்படிய வேண்டுமே ஒழிய இன்றைக்கு மக்கள் அதை உணர்கிறதில்லை. ஒவ்வொரு சபையிலே சொல்லப்படுகிற கட்டளைகளை கடைபிடித்து விட்டால் போதும், அந்த சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடித்து விட்டால் போதும், அவர்கள் செய்கிறதை நம்பி நம்ம தான் தேவன் அதை அங்கீகரிப்பார் என்று சொல்லி இவர்கள் தேவனை நம்புகிறதை பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நம்புகிறதை பார்க்கிறோம், மனிதனுடைய போதனைகளை நம்பி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிறோம். நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். ஏனெனில் ஹீ இஸ் அத்தாரிட்டி. அவர் தான் சபைக்கு அதிகாரியாக, அவர் தான் சபைக்கு தலையாக இருக்கிறார் என்பதை ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் மறந்து விடவே கூடாது. அதனால் இன்றைக்கி அது மாத்திரமல்ல, இன்றைக்கி மனவாட்டியை எடுத்துக்கொண்டு போவதற்கு அவர் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. நற்செய்தியெல்லாம் நல்ல செய்தி இல்லை. பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிரசங்கியாத வேறொரு நற்செய்தியை, சுவிசேஷத்தை நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு நற்செய்தியை அறிவித்தால், சுவிசேஷத்தை அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். மனுக்குலம் விழுந்து போனது, மனுக்குலத்தை மீட்க, உலகத்தில் இருக்க மக்களை மீட்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. தீமை அதுதான்.
அதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலம். இட் இஸ் அ பவர் ஆஃப் காட் அண்ட் டு சல்வேஷன். அதனால தான் பிறந்த பொழுது, இயேசு பிறந்த பொழுது சொல்கிறார், தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இப்போ என்ன பண்ணுறாங்க, புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்து பாடுவிட்டு மறித்ததுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் தான் மனவாட்டி, அவர்கள் தான் ஆண்டவருக்கு சபையில் மனவாட்டியாக இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் யார்? ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள், முதற் பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். யாக்கோப்பு 1:18 வாசிக்கிறோம், அவர் சித்தம் கொண்டு அவருடைய சிருஷ்டிகளிலே முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜனிப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1:20 பேதுரு சொல்கிறார், அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். எனவே வெளிப்பட்டது கடைசி காலம். ஆனால் உலகத் தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, அவர் உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்டவர் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் சாப்டர் 13:8. உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்போ வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம்? ஆவியானவர் எழுதுகிற வார்த்தை வெளிப்படுத்த உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட. நம்முடைய பார்வையிலே பூமிக்குரியவன் பூமிக்குரிய தன்மையுள்ளவனாக இருந்து பூமிக்கு அடுத்தவர்களை பேசுகிறான். ஆனால் பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு மேலானவர். எனவே அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியம். நாம் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கணும், மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கக்கூடாது. தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தித்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் எது ஆண்டவருடைய சபை, எது ஆண்டவருடைய மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எனவே தான் உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட அப்படி என்றால், என்றைக்கு ஆதாமேவால் அவர்கள் தவறு செய்து அவர்கள் தேவனை துரத்துவதற்கு முன்னதாக, துரத்தப்பட்ட பின்னதாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர்களுக்கு ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய இரத்தத்தை சிந்தி, இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்கிற பிரமாணத்தை அவர்களுக்கு மறைமுகமாக வெளிப்படுத்தி அவர்கள் தோல் உடையை அவர்கள் உடுத்தி நிர்வாணத்தை மூடுகிறார். இதே விதமாக நம்முடைய பாவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய பாவ நிர்வாணம் மூடப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நமக்காக பாடுபட்டு மரித்தார். அப்படி குமாரனா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணினார்? நியாயப்பிரமாணத்தில் நிழலாட்டமாக அநேக சடங்குகளை, அநேக பழிமுறைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அதன் பின்னணியில் தான் யோவான் சொல்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்த்தார். அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கி ஒவ்வொரு சபைகளிலும் அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டுமே ஒழிய மனிதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து மனிதனுக்கு பயந்து நாம் ஒருபோதும் நாம் நடந்து விடக்கூடாது. எங்கிருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமான வகையிலே நாம் அதில் பங்கு பெற வேண்டியது அவசியம். பிகாஸ் ஹி இஸ் தி அத்தாரிட்டி. எனவே அதை நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து விடுகிறது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட் டு தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். சரீரமாகிய சபைக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சரீரமாகிய சபை என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் கூட வாசிக்கும் பொழுது சோவான் சொல்கிறார், வனாந்திரத்தில் கூடி வருகிற சபை. தே ஆர் எக்லேசியஸ். பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், தேவனுக்கு சொந்தமான மக்கள். அந்த தெரிந்து கொள்ளுதல் எதன் அடிப்படையில் இருக்கிறது? கிருபையினாலே உண்டாகிற தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே ஒரு குறிப்பிட்ட புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு மாத்திரமல்ல, மனுக்குலத்திலே யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கிருபையினாலே தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாம், அதனால தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஸோ இட் இஸ் எ டிவைன் ரெவலேஷன். ஸோ டிரைவ் ஃப்ரம் அவர் லார்ட். தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியமே ஒழிய மனிதனால் சொல்லப்படுகிற ஒரு போதனைகள் நமக்கு அல்ல. ஒன்று கடைசியாக நாம் வாசிக்கும்போது நாம் வாசிக்கிறோம் அந்த 11:23 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஏன்னா இட் இஸ் டெலிவர்ட் டு தி கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்களுக்கு இது என்ன பண்ணப்படுகிறதாம்? ஒப்புவிக்கப்பட்ட ஒரு காரியம். கிறிஸ்தவர்களுக்கென்று நேரடியாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். 2 காரியங்களை வாசிக்கிறோம். மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். 2வது காரியம் வாசிக்கிறோம், மேனர் ஆஃப் யூனிட்டி. அதில் இருக்கக்கூடிய ஐக்கிய முறைமையை, ஐக்கியம் என்கிற அந்த கருத்தை நாம் உணர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். இன்றைக்கு பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு விதைகளிலே ஒவ்வொரு முறைமைகளிலே அதை சடங்காக, அதை சம்பிரதாயமாக மாற்றிக்கொண்டு போகிறதை நான் பார்க்கிறோம். இதற்கு அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் அதை செய்கிறபடினால அநேகர் என்ன பண்ணுறாங்க? தங்களை நிதானித்து அறிகிறதில்லை. ஏதோ அதை செஞ்சுட்டாக்கா ஏதோ நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு போலியான ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு நிறுவனம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். எனவே நாம் இயேசுனுடைய சரீரமாகிய சபையிலே கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கமாக நாம் அவயவங்களாக நாம் இருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட நிலைமையில தான் அந்த மக்கள் என்ன பண்ணணும்? அதில் பங்கு பெற வேண்டியது அவசியம்.
நம்ம சபையில் இப்படி ஒரு கொள்கை, நாமெல்லாம் இப்படி தான் பங்கு பெறுவோம். அந்த சபையில் அந்த விதமான ஒரு கொள்கை, அவங்க அப்படி தான் பங்கு பெறுவாங்க. இப்படி என்ன பண்ணுகிறார்கள், பிசாசு என்ன பண்ணுகிறார்கள், சபைகளை சடங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சம்பிரதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுகிறார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். இதுதான் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாய் இராமல் தீமைக்கேதுவாய் இருக்கிறதே. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும் படிக்கு மார்க்க பேதகங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. அப்போ மார்க்க பேதங்கள் உங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டியதே என்று சொன்னால் அந்த இந்த வித்தியாச வேறுபாடு இருந்தால் தான் யார் உத்தமமாக உண்மையாக கடைபிடிக்கிறார் என்பது வெளிப்பட்டுவிடும். எல்லாரும் ஒரே விதமாக சொன்னாக்கா ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் அந்த நாட்களிலே அந்த சபையில் என்ன பண்ணாங்க, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் என்ன பண்ணால் சபை கூடி வருகிறாங்க. இன்றைக்கு அந்த சரீரமாகிய சபை உலகம் முழுவதும் இருக்கிறது. பரலோகத்திலும் பூலோகத்தில் உள்ள முழு குடும்பத்துக்கு நாமக்காரனர் அவர். எனவே அவர் இரத்தத்தால் மீட்டு கொண்ட சபை. எனவே தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்கள், அது மாத்திரமல்ல ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட மக்கள் எல்லா ஊர்களிலும் எல்லா சபைகளிலும் இருக்கிறார்கள். நாம் தான் மனவாட்டி சபை, நாம் தான் ஆண்டவராக தெரிந்து கொள்ளப்பட்ட மேட்டிமை ஒருபோது இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அவரால் எனக்கு உலகம் சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம் என்பதும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமை என்பதும் ஒன்றும் இல்லை, புது சிறுசியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து கொள்கிற எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலுக்கும் தான் சமாதானம் உண்டு. எனவே அந்த கலாத்திய சபையில் நீங்கள் விருத்த சேதனம் பெற்றாதான் நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு சில மனிதனுடைய கொள்கைகளை போதிக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் பவுல் சொல்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்க போகிறது என்ன என்று சொல்கிறார். இதே மாதிரி தான் ஆதி திருச்சபையில் ஆவிக்குறையில் ஆரம்பித்தவர்கள் பிற்காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணால் மாம்ச சிந்தை கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டு வந்து மனிதர்கள் செய்கிற சடங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஒழிய சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆகினாலே இவள் சடங்காச்சாரமாக சபைகளில் அதை அனுசரிக்க ஆரம்பித்தார்கள் ஒழிய ஆண்டவர் கொடுத்த சத்தியம், ஆண்டவர் கொடுத்த கட்டளை, நாம் அந்த சரீரமாகிய சபையில் நான் ஒரு அங்கமாக இருக்கிறேன். எனவே இது நம்ம சபையில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் அந்த சபை இருக்கிறது என்பதை உணர்வு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால தான் அக்கிரம மிகுதியாவதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பிறந்த நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமான விதத்திலேயே அவர் இருப்பார். ஒரு சபைக்கு இருக்கிற ஆவியானவர் இன்னொரு சபையில் இருக்கிற ஒரு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார், இன்னொரு சபையில் இருக்கிற ஊழியர்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. அவர்கள் கொள்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு என்ன பண்ணுகிறார்கள், பழகுகிறதை பார்க்கிறோம். வெளிப்புறமாக அவர்கள் ஒருவரை பார்த்து வாழ்த்துகள் சொன்னாலும் உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறதில்லை. இது இன்றைக்கு எல்லா இடங்களையும் நடக்கிறதை பார்க்கிறோம். இதையெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளிலே சிதறடிக்கப் போகிறார். எனவே சிதறடிச்சு ஏன்னாக்கா ஆண்டவர் சொல்கிறார், அவர் கையிலே தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் என்ன பண்ணுவார், சிதறடிக்கப்படும் பொழுது எந்த சபை பாகுபாடு வேறுபாடு இல்லாமல் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட சபையை அந்த நாட்களிலே ஆண்டவர் கூட்டி சேர்க்கப் போகிறார். அதனால் வருகை குறித்து சொல்லும் பொழுது தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி உலகத்தில் சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. எனவே அதனால் இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. எனவே அந்த நாட்களிலே நம்ம சபை எது, நம்ம சடங்கு எது என்று சொல்லி எண்ணிக்கொள்ளாமல் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஏன்னா ஒவ்வொரு சபை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த சரீரமாகிய சபையிலே ஒரு அங்கமாக இருக்கிறார். ஸோ நம்முடைய ஐக்கியம் என்பது எப்போதும் ஆண்டோடைய சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே ஒழிய வேறு எந்த விதத்தில் இருக்காது. நாம் சரியாக ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு உறவு இருக்குமானால் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 6 verse 17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தருக்கு சோத்திரம். எனவே ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு சரியாக இருக்குமானால், உண்மையிலே அந்த ஆவி அவனுக்குள் இருக்குமானால், இயேசு இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட எந்த ஒரு சகோதரியும் அவர் என்ன பண்ணுவான், அந்த சரீரமாக சபையின் அங்கமாக தான் பார்ப்பான ஒழிய சபை பின்னணியிலே அந்த எண்ணத்தோடு கூட ஒருபோதும் அவன் பார்க்க மாட்டான். இயேசு அப்படி பார்க்கவில்லை. மனுக்குலத்திற்காக தான் பாடுபட்டு மரித்தார் சொல்லி நாம் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians chapter 10 verse 17 and 18.
அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருளென்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருளென்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. எனவே தான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனவே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்க அதிகாரத்தில் எனவே சொல்லிவிட்டேன், எனவே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் பரிசுத்தமாகலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள். அதே கொரிந்து சபைக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஏன்னா கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, ஒளிக்கு இருளுக்கு ஐக்கியமேது, விசுவாசிக்கு அவிசுவாசியில் பங்கேது என்று சொல்கிறார். எனவே நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுடைய சரீரமாகிய சபையில் அங்கமாக நாம் இருக்கின்றோம். அந்த சபைக்கு தலையாக இருக்கிறவர் கிறிஸ்து. எனவே அந்த தலையாகிய கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிந்து போக வேண்டியது அவசியம். எபேசியருக்கு நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 14வது வசனம் வாசிப்போம். எபேசியன் சாப்டர் 4 verse 14 onwards. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எப்படி செய்தார்? அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகளாகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எனவே இன்றைக்கு பலர் அநேக லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இருக்கிறதுனால ஒவ்வொருவரும் அவருடைய எண்ணங்களிலே தோன்றின காரியங்களெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப நாம் வாழ்கிறோமா? அதன்படி நான் ஜீவிக்கிறோமா? நமக்கும் ஆண்டவருக்கு இருக்க உறவு எப்படி இருக்கிறது? தலையாகிய கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்பட்டு போகிறோமா? ஏன்னா பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல. எனவே எதை நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எனவே யாருடைய சத்தத்தை செவிடுத்து கீழ்ப்படுகிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே இட் இஸ் எ ரிமைண்டர் ஆஃப் அவர் ரெடீமர். இந்த மீட்பரை நினைவு கூறுவதற்காக கொடுக்கப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பந்தி. எனவே அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆவியிலே அந்த ஐக்கியம் இருக்க வேண்டியது அவசியம். எனவே 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நான் வாசிக்கும்போது இப்படி வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் சாப்டர் 12 verse 12 to 14. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். எனவே கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு விசுவாசியும் ஒன்றாக இருக்க வேண்டியது, அந்த மனப்பான்மை ஆவியில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த கொரிந்து சபையில் இருந்தது போல சபை கூடி வரும்பொழுது எவ்வளவு பிரிவினை! ஒரு சபையில் அப்படி இருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, வெளிப்புறமாக வாழ்த்து சொல்லுவார்கள். அதனால் தான் பவுல் சொல்கிறார், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. மாயமற்றதாக இருக்கணும், உண்மையான அன்பு இருக்கணும். உண்மையில் மனிதர் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டோடைய இரக்கம் கிருபை கிடைக்கும். எனவே இது ஒரு சடங்காச்சரமாக பங்கு பெற்று விட்டால் ஆண்டோடைய இரக்கம் கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கொண்டு நாம் போவோமானால் நம்மை நாம் ஏமாற்றிக்கொள்ளலாம் இருப்போம். இதெல்லாம் பிசாசினாலே உண்டானது, ஆண்டவராலே உண்டானது அல்ல. அவன் தான் இந்த சபையை என்ன பண்ணுறான்? இன்றைக்கு கொள்கையின் மூலமாக, சடங்குகள் மூலமாக, சம்பிரதாயத்தின் மூலமாக சிதறடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெவ்வேறு இதில் இருக்கிறார்கள். இதை எல்லாம் ஆண்டவர் சிதறடித்து தம்முடையவர்களை அறிவார், தம்முடையவர்களை கூட்டி சேர்ப்பார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நான் அந்த சரீரமாகிய சபையில் நான் ஒரு அங்கம், அதில் ஒரு அவயமாக இருக்கிறேன். எனவே அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப நான் வாழ்க்கை வாழ்ந்து அதில் பங்கு பெற வேண்டியது அவசியம். எனவே இந்த ஐக்கியம் நம்முடைய சபைகளில் மாத்திரமல்ல, இயேசுவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அந்த சகோதரர்கள் சகோதரிகள் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். உதாரணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்த பின்னதாக அவர் என்ன சொல்கிறார்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரருக்கும் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். எனவே என்னுடைய சகோதரர் சொல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட மக்களை பார்த்து என்ன சொல்ல? என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள்.
எனவே நான் என்னுடைய பிதாவினிடத்திலும் உங்கள் பிதாவினிடத்திற்கு நான் இன்னும் ஏறி போகவில்லை என்று சொல்கிறார். எனவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் எப்படி பார்க்குறார்? சகோதரராக பார்க்குறார். யாரை? ஒரு குறிப்பிட்ட சபையை, ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தையே ஆண்டவர் சொல்கிறார். அவரை ஏற்று அவரை விசுவாசித்து கொண்ட ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் அந்த எண்ணத்தோடு கூட தான் அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னாக்கா அதுதான் தேவனுடைய சித்தம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 17:21 ஆன்வர்ட்ஸ். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் ஆண்டவராய் இயேசுனுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபத்துக்கு ஏற்புடையவர்களாய் யார் வாழ்கிறார்களோ அவர்களை கொண்டு தான் அந்த கடைசி நாட்களிலே தேவன் அந்த எழுப்புதலை கொண்டு வர இருக்கிறார். அவர்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஏன்னாக இயேசு சொல்கிறார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்று சொல்கிறார். அதே மாதிரி நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு நமக்கு இருக்கிற உறவிலே அந்த அன்பிலே நாம் நிலைத்திருப்போமானால் அவர்களை தேவன் இந்த கடைசி நாட்களிலே அவருடைய கருவியாக அவரை எடுத்து பயன்படுத்த போகிறார். அதற்கு நாம் பங்குள்ளவர்களாய், அதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏனெனில் என்னை படைத்தவர் இயேசு, எனக்காக பாடுபட்டவர் இயேசு, எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர் இயேசு, மறுபடியும் என்னை ஆண்டவரோடு கூட என்னை சேர்த்து கொள்ள போகிறவர் ஆண்டவராய் இயேசு. இந்த எண்ணங்கள் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிடவே கூடாது. சபையின் பின்னணியிலே, சபை கொள்கின்ற பின்னணியிலே நாம் வாழாதபடிக்கு தேவனுக்கு ஏற்றவளை சிந்திப்போம், தேவனுக்கு பிரியமாக செய்வோம். கண்ணில் மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பாவினால் சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானித்த வேத போதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இரட்சகராய் தேவனை மறந்தது போல நாங்கள் மறந்து விடாமல் எங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பு, எங்களுக்காக நீர் வந்து பட்ட பாடுகள், எங்களுக்காக சிந்தின ரத்தம், எங்களுக்காக கொடுத்த கிரயம், இதன் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மீட்பு, இதை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாமல் எங்கள் அனிதின வாழ்க்கையிலே அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய், உமக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை நினைப்பூட்டுதலுக்காக கொடுத்த இந்த ஆண்டவரை பந்திக்காக ஆண்டவரை தேவன் ஏற்படுத்தின நியமனத்திற்காக நான் சோத்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை இவைகளை நான் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அந்த ஆண்டவரோடும் ஆண்டோடைய மக்களோடும் கூட அந்த அன்பிலை நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.